சரி ஓகேங்க. சவர்மாவும் அந்த ஸ்மால் பீட்சா மாதிரி ஒன்று நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஆனால் அந்த சவர்மா சொப்ட் இல்லைடா. இல்லையா? நைட்டு வந்து இந்த ரூம்லாம் நாங்கள் தங்கினாங்க. அப்படி கட்டுக்கு ரூமு இந்த ரூம்லாம் தங்கினேன். ஃபுல் வியூ அப்படி காட்டி விடு. அப்படி பாருங்க, நிறைய பேர் வராங்க இங்கே. இது தலைநகரத்துக்குள்ளான இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம். கண்டியில் 2வது நாள் இன்றைய தினம். நேற்றைய தினம் ஃபுல்லாகவே பயணம் தானே, அதனால் களைப்பாயிட்டு நேற்றைய தினம் வீடியோ போடுறதுக்கான காரணம் லேட்டாகி தன் வளமையாகவே நான் நைட் டைமில் நான் போடுறேன். நேற்றைய தினம் வீடியோ சரியான நேரத்தில் போடாததுக்கான காரணம், நாங்கள் ரூம் புக் பண்ணி ரூமுக்குள்ளே போனோம். நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே நெட்வொர்க் இல்லை, சரியான ஸ்லோவாக இருந்துட்டு. வளமையாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ என்னோடய இடத்துல ஒரு வீடியோலேருந்து பொறுத்து ஒரு 30 நிமிஷம் வீடியோன்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் அப்லோட் பண்ணி பட்டுரும். ஆனால் இங்கே வந்து 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் காட்டினது. அப்போ நெட்வொர்க் சரியான லோ. அந்த காரணத்தால் தான் வீடியோ போடலை. ஏனென்றால் டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன செய்கிற, இப்படியான தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் வீடியோ போட முடியாமல் போயிட்டு. அதான் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் அப்படி தொடர் பயணமாக அப்படி தொடர்ச்சியாகவே வரும். அப்போ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ நான் ஏற்கனவே எடிட் பண்ண வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதையும் பார்ப்பீங்க. ஓகே, இன்றைய தினம் கண்டியில் தான் நாங்கள் நிற்க போகிறோம். கண்டியில் சில முக்கியமான இடங்களை பார்த்துட்டு நாளைய தினம் நாங்கள் நூறலியாக நாங்கள் போவோம். டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:43 சாப்பிடல நாங்கள். ஏன்னா தான் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் இன்றைய தினம் முதலாவது கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேமராவுக்கு தேவையான அந்த ஸ்டாண்டுகள், சில திங்ஸுகள் வாங்கணும். அந்த சின்ன சின்ன திங்ஸுகள், அந்த பைக்கில் மாட்டக்கூடிய மாதிரி அந்த ஸ்டாண்டெலாம் வாங்கணும். நுவரெலியா பயணத்துக்கு அது கட்டாயமாக தேவை. அப்போ அதை போயிட்டு வாங்க போகிறேன் நான். இப்போ வாங்கிட்டு அடுத்தது 3 இடம் செலக்ட் பண்ணி வச்சிருக்க முக்கியமானது. அப்போ அந்த இடங்களுக்கும் போயிட்டு நைட்டு வந்து இந்த ரூம்லாம் நாங்கள் தங்கினாங்க. அப்படி கட்டுக்கு ரூமு இந்த ரூம்லாம் தங்கினேன். அப்போ தெரியலை இன்றைக்கு எங்கே தங்குவோம் என்று. ஒரு நைட் வந்து தங்குறதுக்கு 3500 ரூபா வந்து எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி சரி வந்து பாருங்க. பதினொரு மணியாக போகுது. அங்கே சாப்பிடலாம் போல.
கோடி தான் இல்லை 6 சென்டர் இருக்குது ஏன்னா பள்ளியකට தாண்டும் 6 சென்டர் මෙතන මීටර් කියලා ඇතුළට දාන්න අර පල්ලියෙන් ඇතුළට ஓகே ஓகே පල්ලි ගාවින් එහා පැත්තේ දිනවා ඇතුළේම කියලා ගහලා එන්ට්‍රන්ස් කියලා ගහලා சிங்களம் நோ அண்டர்ஸ்டாண்ட் தட் தமிழ் பர்டிகுலர் ஃப்ரம் பர்டிகுலர் ஓ இல்லை இல்லை ஐ ஃபுட் ஈட்டிங் எஸ் எஸ் ம் சிட்டி சென்டர் எடுக்க போறீங்க இப்போ இந்த இடத்துல நிறைய ஷாப்புகள் இருக்கு என்ன இதெல்லாம் बसले वर्षाला चालू हली என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் புட்டா நான் பார்த்தேன் சவரம் அடுப்போம்னு பார்த்தேன் இந்த சவரமா சிக்கன் சிக்கன் பில் பில் எடுக்கணும் முதலாவது பில் எடுக்கணுமா அதுக்கு பிறகு தான் விஷயம் Here, in the pizza. Pizza ஒன்றோடு ஓ இதில் அதான் பீட்சா மாதிரி இருக்கும் போல் ஆனால் பீட்சா இல்லை நிறைய இருக்கு பாருங்க பீட்சா ரெண்டும் அது ரெண்டும் எடுப்போம் சரியா ஓகே இது பிடி ஹெல்மெட் பிடி சரி ஓகேங்க சவர்மாவும் அந்த ஸ்மால் பீட்சா மாதிரி ஒன்று நாங்கள் எடுத்துருக்கிறோம் இதுக்கு 400 முடிஞ்சது அவங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஆனால் சாஃப்டாக இல்லைடா small pizza பீட்சா ஓகே டேஸ்ட் நல்லா இருக்கு சம்பல் போட்டிருக்காங்க ம்
ஆனால் இந்த சவர்மா சொப்ட் இல்லைடா. இல்லையா? ம். பீட்சா ஓகே, சவர்மா சாஃப்ட் இல்லை. எவ்வளோ? 100 அது? இது நம்மளோட வளமையான நெஸ்கோஃபி தான். இது பீட்சா நல்லா இருக்குடா. ஆனால் சவர்மா ஏண்டா வாங்கின மாதிரி இருந்து சவர்மா. ரைஸ் சாப்பாடும் இருக்கு. Conosciamo Fiatino. ஓகேங்க, இதான் நாங்கள் சாப்பிட்ட கடை. சொல்லப்போனால் பேகு தூக்குற கஷ்டமாக தான் இருக்கு. என்ன சரியான பாரம். அங்காலையும் போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து விலங்குல லொக்கேஷனில் பார்த்தேன் நான். இதுக்கு பொதுவாக என்ன பேர் சொல்கிறாங்கன்ற, நான் லொக்கேஷனில் ஒன்றும் போடலை. நம்ம நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி கடத்தெரு ஒன்று வச்சு கொள்வோம். என்ன ஹெல்மெட்டை கழட்டுறான். ஏன்டா அதை போட்டிருக்கான்? ஹெல்மெட்டை கழட்டுறான். எல்லாம் இதைத்தான் இருக்கிறேன். ஸ்கூல் அது இருக்கிறது ஸ்கூல். ம் இந்த புள்ளியல் என்ன தெரிஞ்சது அந்த அது என்ன நைட்டும் வந்தேன். நாங்கள் நைட்டும் இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் நைட்டு சாப்பிட்டது அதுவும் சவர்மா மாதிரி தான். ஆனால் அது என்ன சொல்கிற வித்தியாசமான டேஸ்டில் இருந்தது. நார்மலான ஷாப். ஃப்ளவர் கடையும் இருக்கு.
சரி ஓகேங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் ஃபுல் வியூ அப்படி காட்டி விடு. அப்படி பாருங்க, நிறைய பேர் வாராங்க இங்கே. இது தலைநகரத்துக்குள்ளான இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நாங்கள் போக போகிறது ஃபைன் விஷன் பார்ப்போம் எத்தனை மினிட்ஸ் காட்டுதுண்டு. 1.5 கிலோமீட்டர் காட்டுது. 1.5 கிலோமீட்டர் காட்டுது. Head west on Kandy Road, Kandy, இப்போ Jaffna Highway toward Ahalapola. லொக்கேஷனை வந்து மாட்டிட்டு பார்த்து போவோம். நேற்று நைட் ஒரு முஸ்பாத்தியம் நடந்தது. வந்து சாப்பிட்டு நாங்கள் இங்கே தான் திரும்பி எங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் போயிட்டு. என்னது தான் 1 வே ரோடு தான், எல்லாம் வந்து 1 வே ரோடாக தான் இருக்குது இதுக்குள்ள. அதனால ஓ நாங்கள் அந்த இதில் ஒரு லேக் ஒன்று இருக்கு தானே, அதை வளைச்சு சுற்றி இருந்தது தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனை பார்த்து தான் அதுக்கப்புறம் போனது. 1 வே ரோடுன்றதால கொஞ்சம் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ லொக்கேஷனை பார்த்து போனால் ஈஸி தானே. லொக்கேஷன் எல்லாம் செட் பண்ணி பைக்கில் மாட்டி ஃபோனை மாட்டி பைக் எடுக்க மழை பெய்யுது பாருங்க. அப்படி காட்டு, சரியான மழை, சரியான மழை பெய்து கொண்டிருக்கு. வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். ஓகேங்க, பார்ப்போம் எப்போ மழை முடியுதுண்டு. சரி ஓகேங்க, மழை விட்டுட்டு அது ஒரு 2 நிமிஷம் தான் பெய்திருக்கும். இப்போ போக போகிறோம். இதெல்லாம் 1 வே தானே, 1 வே. நான் இங்கே வீடியோவில் பேசுகிறேன்டா. அடுத்தது இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டாந்து இருக்கிறோம். இப்போ பைக் ரைடு தானே, எனக்கு இப்போ புதுசு தானே இப்படி நான் பயணம் பண்ணுறது. கொஞ்சம் தலையடியாக இருக்குது. நேற்று ஈவினிங் எல்லாம் இங்கே கண்டிக்கு ரீச் ஆனதுக்கு பிறகு ஃபுல்லாக வந்து தலையடியாகவே இருந்தது. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் தூங்கல, இப்படிதான் பெட்டில் இருந்த. அப்போ இப்பயும் தலையடிக்குது. அப்போ மற்றபடி டக்கெட்டு உனக்கும் தலையடிக்குது அந்த இல்லையா அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னால் அவன் நிறைய இடங்களுக்கு போகிறவன், வளமையாகவே நிறைய இடங்களுக்கு லாங் தூர இடங்களுக்கு போகிறதால அவனுக்கு அப்படி இல்லை. எனக்கு புதுசுன்றதால எனக்கு என்ன சொல்கிறேன், தலையடிச்சு கொண்டே இருக்குது. அப்போ பிஸியாக இருந்தால் இப்போ அதை யோசிக்க தேவையில்ல, தலையடியை யோசிக்க தேவையில்ல. இப்போ பிஸியாகவே இருப்போம் என்று யோசிக்கிறேன். இப்படி தான் போகணும் இந்த பஸ் போகிறதா. லொக்கேஷனையும் பார்த்து போகணுமே. ஆக்கள்லாம் இருந்தால் மாறுறாங்க. எங்கால மாறணும். பக்கத்துல தான் இருக்கு.
ஸ்கூல் பிள்ளைகளை தான் போடுறாங்க பாருங்க. பக்கத்தில் வந்துட்டோம், கொஞ்சம் தான் இருக்கு. எங்கள பக்கம் தான் இருக்கு, அதனால எங்கள பக்கத்தில் போகிறேன். ஆனால் பஸ்ஸை பாருங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போகணும். அந்த போர்ட் போட்டு கேமரா ஃபைன் விஷன். எஸ் அதான். வந்துட்டோம். நம்ம பார்க் பண்ணணும்டா, அங்கால தான் பார்க் பண்ணணும்டா, அங்கால தான் பார்க் பண்ணணும். ஆ சரியான வாகனங்களாக கிடக்கு. ஆ ஐயோ பாருங்களேன்.
ஓகே, இங்கே பார்க் பண்ணியாச்சு. அதில் உங்களுக்கு தெரியும் கேமரா ஃபைன் விஷன் பாப்பம் கட்டாயமாக இருக்கணும். நான் தேடி வந்தது